திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்குவாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தே. திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 145 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். தன்னேரில்லோன் தானேயான தன்மை என்னேரனையோர் கேட்க வந்தியம்பி அறை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலங்காட்டி அருளலும் உளையா அன்பு என் புருக ஓலமிட்டு அலை கடல் திரையின் ஆர்த்தார் தோங்கின் தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடை களிற்றேற்றா தட பெரும் மதத்தின் ஆற்றேனாக அவையவஞ்சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வி தாங்கு அன்று அருட்பெருந்தீயின் அடியோ மடிக்குடில் ஒரு தரும் வழாமை ஒடுக்கினன் தடைக்கையின் நெல்லி கனியன காயினன். சென்ற பல வரிகளில் நாம் பார்த்தோம், என்னதான் தவம் செய்தாலும் பெரிய யோகிகளுக்கு கூட அவ்வளவு எளிதில் அகப்பட மாட்டார் சிவபெருமான் என்று நாம் பார்த்தோம். அவ்வாறாக மாணிக்கவாசக பெருமான் கூறினார். இந்த சில வரிகளில் அப்பேற்பட்ட சிவபெருமான் ஒரு அடியாருக்கு, சாதாரண என்னை போல் உள்ள அடியாருக்கு என்று கூறுகிறார் அவர், என்னை போல் உள்ள அடியாருக்கு எவ்வளவு அழகாக ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவர் கிடைத்து விட்டார் என்பதை பற்றி கூறுகிறார். மிக சுவாரஸ்யமான வரிகள் பார்ப்போம். தன்னேரில்லோன் தானேயான தன்மை, தனக்கு நிகர் இல்லாதவன் அந்த சிவன். வேறு ஒன்று இருந்தால்தானே அதுடன் நம்மை ஒப்பிட முடியும். நாம் எல்லோரும் நாம் உருவத்தையும் நம் மனதையும் நம் புத்தியையும் வைத்து வேறொருவரிடம் ஒப்பிட்டு பார்ப்போம். வழக்கமாக நம்ம அளவுக்கு அவர்களுக்கு தெரிகிறதா, இல்லை அவர்களை காட்டிலும் நமக்கு தெரிகிறதா, இல்லை குறைவாக தெரிகிறதா என்றால் ஒதுங்கி விடுவோம். நிறைய தெரிகிறது என்றால் முன்போய் நிற்போம். இது போல சிறுதனமான ஒப்பிட்டு பார்ப்பது எல்லோருக்கும் வழக்கம். ஒரு குழந்தையை மதிப்பெண் வாங்கிவிட்டு வந்தால் கூட உடனே நாம் ஒப்பிட்டு பார்த்துதான் அந்த மதிப்பெண் பெரிதா இல்லையா என்று நினைப்போம், இல்லையா? இது போல் நம் மனம் எல்லாம் சிறிது ஆனதினால் இவ்வாறாக ஒப்பிட்டு பார்த்தே வாழ்க்கை முழுவதும் கடந்து விட்டோம். ஆனால் இந்த ஒப்பிட்டு பார்ப்பது வேறுபாடு, இது எல்லாமே வெளி தோற்றத்திற்கு தான். அகத்தில் நாம் எல்லோருமே சிவன், அந்த ஈசனை தவிர இங்கு வேறு ஏதுமே இல்லை. அப்படி என்றால் அவன் தானே தானேயான தன்மை. அந்த சிவன் ஒருவன் தான் உண்டு, வேறு எதுவுமே இங்க இல்லை என்றால் காண்பது எல்லாம் சிவன் தானே. தனக்கு நிகர் இல்லாதவன் வேறொருவனும் இங்கில்லை, அவன் ஒருவன் தான் உண்டு, அவன்தான் எல்லாவும் ஆகி இருக்கிறான் என்று கூறுகிறார். என் நேரனையோர் கேட்க வந்தியம்பி, அப்பேற்பட்ட சிவபெருமான், அவ்வாறான நீ என் போல உள்ள அடியார்கள் கேட்க உன் மகிமையை நீ வந்து கூறினாய். சாதாரண அடியார் என்று அவரே கூறுகிறார். அப்பொழுது நாம் எல்லோரும் என் போல உள்ள சாதாரண அடியார்களுக்கு அவர்கள் புரியும் வண்ணம் உனது மகிமையையும் பெருமையையும் நீயே வந்து கூறினாய். எவ்வாறு கூறினாய்? அறை கூவி ஆட்கொண்டருளி, என்னை நீ அழைத்து அறை கூவி எனக்கு நீ அருள் செய்தாய். நானாக வரவில்லை, நான் போய்கொண்டே இருந்தேன், என்னை நீ இழுத்து எனக்கு நீ அருள் செய்தாய்.
மறையோர் கோலங்காட்டி அருளலும். எவ்வாறாக நீ வந்தாய்? ஒரு மறையோன் போல். மறையோன் என்றால் வேதம் படித்த ஒரு பண்டிதனை போல், ஒரு வேதம் கற்றவனை போல் நீ வந்து எனக்கு நீ அருள் செய்தாய். அதுதான் அவர் சிவபுராணத்திலே கூறுவாரே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவ்வாறாகத்தான் நாம் வணங்க முடியும் சிவபெருமானை. மற்றவர்களுக்கு அருள் இல்லாதவர்களுக்கு அவரை வணங்கவே முடியாது, வணங்க வேண்டும் என்று தோன்றவே செய்யாது. மறையோர் போல், ஒரு வேதிகன் போல் வந்து, அந்தணர் வேதத்தில் நீ வந்து எனக்கு நீ அருள் செய்தாய். உளையா அன்பெண் புருக ஓலமிட்டு. உளையா என்றால் வருந்தி, மனம் வருந்தி. ஓலமிட்டு என்றால் அலறிக்கொண்டு, பாடிக்கொண்டு, முறையிட்டு, அழுது கொண்டே முறையிடுவார்களே. இவ்வாறாக என் மனமும் எலும்பும் சதையும் எல்லாம் உருகும் வண்ணம் அன்பு மிக்க நான் என்னென்னவோ புலம்பினேன். புலம்பும் பொழுது அலை கடல் திரையின் ஆர்த்தார் தூங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டலரி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. அலைக்கடல் போல் வந்து கொண்டே இருந்தது என்னுடைய எண்ணங்கள். ஒன்றின் பொன் ஒன்றாக என்னென்னவோ புலம்பிக் கொண்டு நான் அழுது கொண்டு, அங்கும் இங்கும் அலறிக்கொண்டு அழுது கொண்டிருந்தேன். தலை தடுமாறி விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்தேன். நாம் சில பக்தர்களை அவ்வாறு காண முடியும். சில கோவில்களில் சென்றால் அவர்கள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு மனம் உருக சிவனை வணங்குவார்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் இது என்ன பித்தனா, இவன் பைத்தியம் பிடித்து விட்டதா, பக்தியிலே மூழ்கி பைத்தியமாகி விட்டானா என்றெல்லாம் நாட்டவரும் உற்றார் உறவினர்கள் எல்லாமே கூறுவார்களாம். அப்படிப்பட்டு அவன் பக்தியில் உருகி ஒன்றின் பொன் ஒன்றாக எனது எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. நான் பித்தன் போல் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்தேன். கடைகளிற்றேற்றா தடப்பெரும் மதத்தின். அதாவது மதம் பிடித்த யானை யாரையுமே தன் மேல் ஏற்ற விடாது. நாம் எல்லாம் யூடியூபில் பார்த்திருப்போம். கேரளாவில் பல கோவில்களில் திடீர் என்று மதம் பிடித்து விடும், கோபம் வந்து விடும் யானைக்கு. அதுவும் எவ்வளவுதான் பொறுக்கும்? கோபம் வந்து விட்டால் யாரையும் மேலே ஏற்ற விடாது, மேல் உள்ளதெல்லாம் கீழே தள்ளிவிடும். இவ்வாறாக அந்த மதம் பிடித்த யானை இருக்கும். அதுபோல் யார் கூறியும் எனக்கு எதுவும் ஏற்க முடியவில்லை. அவ்வாறு நான் மனம் உருகி அழுது புரண்டு கொண்டிருந்தேன். யார் கூறினதும் நான் கேட்கவில்லை. பக்தி பரவசத்தில், சிவானந்தத்தில். எப்பேற்பட்ட பக்தி! ஆற்றேனாக அவையவன் சுவை தரு கோல் தேன் கொண்டு செய்தனன். கொம்பு தேனில் ஏதாவது ஒன்றை ஊற வைத்தால் அது இப்படி வெறித்து போய் நிற்கும். நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த நெல்லிக்கனியை தேனில் ஊற வைத்து நாம் அருந்துவது உண்டு, பழக்கம்தான். அந்த நெல்லிக்கனியே கொஞ்சம் கட்டி ஆகிவிடும். அப்படி ஊறி போய் அந்த தேனை முழுவதும் உள் இழுத்து கொண்டு ஊறி போய் நிற்கும். அதுபோல் இந்த சிவானந்த லஹரியில் நான் ஊறி நின்றேன். அந்த பக்தியில் நான் ஊறி நின்றேன். ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வி தாங்கு அன்று அருட்பெருந்தீயின் அடியோ மடிக்குடில். ஒரு 3 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்களை யாராலும் அழிக்க முடியவில்லை. அவர்களின் கோட்டையும் அவர்களின் அந்த அரண்மனை தான் இந்த 3 திரிபுரங்கள் என்று கூறுவது. 3 பேர் அண்ணன் தம்பிமார்கள். இது இப்படியே சுற்றி கொண்டே இருக்குமா. ஒரு இடத்தில் வந்தால்தான் அதை அழிக்க முடியும். யாராலையும் அழிக்க முடியவில்லை. சிவன் என்ன செய்தார்? போனார், ஒரு புன்சிரிப்புடன் சட்டென்று எரித்து விட்டார். இதுபோல் மிக எளிதாக உன்னை மீறியவர்களை எல்லாம் நீ அழித்து விடுகிறாய். உன்னை யாராவது மீறிவிட்டால், அதாவது மீறிவிட்டால் என்றால் உதாசீனப்படுத்தி விட்டால், இந்த அசுரர்கள் எல்லாம் யார் என்னை அழிக்க போறார்கள் என்றுதான் கோட்டையை சுத்தி கொண்டே வருவார்களாம். ஆகாசத்தில் எங்கேயோ இறங்கினால் தானே எதிரிகள் வந்து அழித்து விடுவார்கள். இவர்கள் சுத்தி கொண்டே இருப்பார்களாம். சிவன் மிக எளிதாக அவர்களை அழித்து விட்டார். அந்த கோட்டையோடு சேர்த்து அவர்களை அழித்து விட்டார். இவ்வாறாக உன்னை உதாசீனப்படுத்துபவர்களை நீ மிக எளிதாக அழித்து விட்டாய். ஆனால் எனக்கு நீ என்ன செய்தாய்?
ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். யாரும் இதபோல் உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் யாரையும் நீ விடாமல் அழித்து விட்டாய். ஆனால் எனக்கோ தடைக்கையின் நெல்லிக்கனியென காயினன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எனக்கு நீ ஆயினன், நீ எனக்கு ஆய்விட்டாய். அதாவது நெல்லிக்கனி வேண்டும் என்று நாம் எங்கெல்லாமோ செல்வோம். ஆனால் அந்த தேடி சென்ற நெல்லிக்கனி நம் கையில் உள்ளங்கையிலே வந்துவிட்டால் எப்படி இருக்கும்? அதை எவ்வளவு மிக அருகில் நாம் கவனிக்கலாம், அருகில் நாம் பார்க்கலாம். நாம் தேடி செல்வது அதுவாகவே நமக்கு வந்துவிட்டால் எவ்வளவு ஆனந்தம், மகிழ்ச்சியாக இருக்கும். அது உள்ளங்கையில் வந்துவிட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தத்தை தான் இப்பொழுது மாணிக்கவாசக அடிகளார் அனுபவிக்கிறார். அதை வாசித்து நாமும் அனுபவிக்கிறோம் இல்லையா? மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.